அனுசரணை மற்றும் சூரஜ் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. பாடசாலைகளை மூடியதால் மாணவர்கள் தற்கொலையில் ஈடுபடுகின்றனர். நாட்டை முடக்காமல் இருப்பது அவசியம். திசாநாயக்க தெரிவிப்பு. 3ஆம் கட்ட கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். மிகவும் அபாய நிலை, விளைவுகள் இன்னும் 10 நாட்களில் தெரியும். வெளிவந்த அதிர்ச்சி தகவல். இந்த அறிகுறி இருப்பவர்கள் வெளியே வர வேண்டாம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் பாடசாலைகள் மூடப்படுவது குறித்து வெளியான தகவல். கொரோனா வைரஸ் தாக்கத்தை கருத்திற்கொண்டு உலக நாடுகள் பாடசாலைகளை மூடியதால் பெரும்பாலான மாணவர்களை உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். ஆகவே நாட்டை முடக்காமல் இருப்பது அவசியமாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியினரும் மக்கள் விடுதலை முன்னணியினரும் போராட்டங்களில் விடுபட்டு கொரோனா வைரஸ் பரவலை தீவிரப்படுத்த முயற்சிக்கிறார்கள். கொரோனா தாக்கத்தை கருத்தில் கொண்டு கடந்த 2 வருட காலமாக உலகில் பெரும்பாலான நாடுகள் தொடர்ந்து முடக்கப்பட்டு பாடசாலைகளும் மூடப்பட்டன. இதனால் மாணவர்கள் உளநல மாற்றத்திற்கு உள்ளாகி தற்கொலை முயற்சிகளுக்கு தூண்டப்பட்டார்கள். விசேடமாக பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டதனால் 16வது இடத்தில் இருந்த தற்கொலையினால் பதிவாகும் மரணங்கள் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசு செலவு முகாமைத்துவம், அரசு செயற்திட்ட வினைத்திறன் நிர்மாணிப்புகளுக்காக மக்களை ஊக்கப்படுத்தல், சமுர்த்தி செயற்திட்டத்தை அபிவிருத்தி செயற்திட்டமாக்கல் உள்ளிட்ட பல விடயங்கள் 2022ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன. உற்பத்தி பொருளாதாரத்திற்காக பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள், சமையல் எரிவாயு ஆகிய அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்துள்ளது. இந்த பிரச்சினை இலங்கைக்கு மாத்திரம் வரையறுத்ததல்ல. எரிபொருள் மற்றும் மின்சாரம் ஆகியவை நிவாரண அடிப்படையில் வழங்கப்படுகின்றமை தவறானதாகும். பெட்ரோலியம், மின்சாரம் மற்றும் நீர்வளங்கள் துறை ஆகிய பிரதான துறைகளில் காணப்படும் நட்டம் நாட்டின் அபிவிருத்திக்கு பிரதான தடையாக காணப்படுகிறது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ புத்திசாலித்தனமான முறையில் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் பயனை நாட்டு மக்கள் வெகு விரைவில் முழுமையாக பெறுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸிற்கு எதிரான 2ஆம் கட்ட தடுப்பூசி மருந்தையும் பெற்று 3 மாதங்கள் கடந்தவர்கள் 3ஆம் கட்ட தடுப்பூசி மருந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ஹெமந்த ஹெரத் கூறியுள்ளார். தடுப்பூசி ஏற்றப்படும் போது மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கும் அனுராதபுரம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் செவ்வாய்க்கிழமையன்று இடம்பெற்ற எதிரணியின் பாரிய ஆர்ப்பாட்டங்களின் பிரதிபலனை எதிர்வரும் 10 நாட்களின் பின்னர் உணர முடியும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹெமந்த ஹெரத் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரமன்றி மத வழிபாடுகள், ஏனைய வைபவங்கள் உள்ளிட்டவற்றுக்கான ஒன்று கூடல்களையும் தவிர்த்துக் கொள்வதே தற்போது நாட்டுக்கு ஆற்றும் பாரிய சேவையாக என்றும் ஹெமந்த ஹெரத் தெரிவித்தார். இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறான ஒன்று கூடல்கள் இடம்பெற்றதால் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் அபாயத்தை உணர்ந்து மீண்டும் பெருமளவான மக்கள் ஒன்று கூடியமை சுகாதார தரப்பினர் என்ற வகையில் எமக்கு கவலை அளிப்பதாகவே உள்ளது. நாம் இன்னமும் மிகவும் அபாய நிலைமையிலேயே இருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்று கருத வேண்டாம். ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரமன்றி மத வழிபாடு, ஏனைய வைபவங்கள் உள்ளிட்டவற்றின் மூலமும் கோவிட் தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். எனவே இதுபோன்ற அனைத்து செயற்பாடுகளில் இருந்தும் விலகி இருப்பதை நாட்டுக்காக நாம் ஆற்றக்கூடிய சிறந்த சேவையாகும் என்றார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைவாக மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காய்ச்சல், இருமல் இருக்கும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இருமல், காய்ச்சல் இருப்பவர்கள் வேலைக்கு செல்லவும் வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்தால் மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை முழுவதும் கோவிட் தொற்றுக்கு இலக்கான நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாங்கள் காணுகின்றோம். குழந்தைகள் மத்தியில் கோவிட் தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையேயும் கோவிட் நோய் தொற்று அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக பாடசாலைகளை மீண்டும் மூட வேண்டியிருக்கும். பெரியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நோயை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்றை தடுப்பதற்கான வாய்வழி வில்லையொன்றை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன வெளியிட்ட கருத்து பொய்யானது என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தற்பொழுது கோவிட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் இலங்கை ஊடகங்கள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபை ஆகியனவற்றின் அனுமதியை பெற்றுக்கொண்ட தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் அண்மையில் பிரித்தானியாவில் உள்ள உற்பத்தி செய்யப்பட்ட மொல்னபிரிவிர் என்னும் கோவிட் வில்லை இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டது என கடந்த 15ஆம் தேதி ஊடகங்களிடம் அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தகவல் பிழையானது என அமைச்சர் டாக்டர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். ஆலமடுவ கொட்டுக்கட்சி வடத்த ஸ்ரீ சரணங்கர பிரிவினாவில் மேலும் 14 மாணவ பிக்குகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக ஆலமடுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. வடத்த ஸ்ரீ சரணங்கர பிரிவினாவில் தங்கியிருந்து கல்வி பயிலும் மாணவ பிக்குகளுக்கு இவ்வாறு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. குறித்த பிரிவினாவில் இம்மாதம் 1ஆம் தேதி 18 மாணவ பிக்குகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதுடன் கடந்த 10ஆம் தேதி மீண்டும் 13 மாணவ பிக்குகளுக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளான மாணவ பிக்குகளுக்கு தனித்தனியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் 3வது தடவையாக இன்று அங்கு கல்வி பயிலும் மாணவ பிக்குகளுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 14 மாணவ பிக்குகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஆனமடுவ சுகாதார வைத்திய அதிகாரி ரவி அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். சுமார் 65 மாணவ பிக்குகள் தங்கியிருந்து கல்வி பயிலும் வடத்த ஸ்ரீ சரணங்கர பிரிவினாவில் 10 சிறுவர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைகளை மூடியதால் மாணவர்கள் தற்கொலையில் ஈடுபடுகின்றனர். நாட்டை முடக்காமல் இருப்பது அவசியம். திசாநாயக்க தெரிவிப்பு. 3ஆம் கட்ட கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். மிகவும் அபாய நிலை, விளைவுகள் இன்னும் 10 நாட்களில் தெரியும். வெளிவந்த அதிர்ச்சி தகவல். இந்த அறிகுறி இருப்பவர்கள் வெளியே வர வேண்டாம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் பாடசாலைகள் மூடப்படுவது குறித்து வெளியான தகவல்.